ஏவிஎம் நிறுவனத்தின் அதிபர் மறைந்த திரு ஏவிஎம் சரவணன் அவர்களுக்கு சென்னை விருகம்பாக்கத்தில் அமைந்துள்ள ஏவிஎம் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் புகழ் அஞ்சலி நடைபெற்றது. இந்த புகழஞ்சலி விழாவுக்கு கலைஞானி கமலஹாசன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், டைரக்டர் எஸ்பி முத்துராமன், கவிஞர் வைரமுத்து, ஹிந்து அதிபர் ராம், நல்லி குப்புசாமி செட்டியார், டைரக்டர் விசி குகநாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த விழாவிலே கலந்து கொண்டு அமரர் திரு ஏவிஎம் சரவணன் அவர்களுடைய திருவுருவப் படத்தை திறந்து வைத்தார்கள். அதன் பிறகு வந்திருந்த அனைவருமே ஒரு நிமிடம் மௌனாஞ்சலி செலுத்திய பிறகு திரு ஸ்டாலின் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், கலைஞானி கமலஹாசன், கவிஞர் வைரமுத்து, ஹிந்து ராம், டைரக்டர் எஸ்பி முத்துராமன், நல்லி குப்புசாமி செட்டியார் மற்றும் அனைவருமே திரு சரவணன் அவர்களுடைய உருவப்படத்துக்கு மலரஞ்சலி செலுத்தி மரியாதை செய்தார்கள். அதன் பிறகு நல்லி குப்புசாமி செட்டியார் உரை நிகழ்த்தினார். அவரை தொடர்ந்து ஹிந்து அதிபர் ராம் அவர்களும், கவிஞர் வைரமுத்து, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உரை நிகழ்த்தினார். அதன் பிறகு கலைஞானி கமலஹாசனும் தன்னுடைய அனுபவங்களை பற்றி பேசினார். ஏவிஎம்மோடு தனக்குள்ள தொடர்பை பற்றி மிக அழகாக கமலஹாசன் அவர்கள் விவரித்தார். அதன் பிறகு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏவிஎம் சரவணன் அவர்களை பற்றி மிக சிறந்த ஒரு உரை நிகழ்த்தினார். அவருடைய உரையின் போது கலைஞர் காலத்திலிருந்தே ஏவிஎம் செட்டியாரோடு உள்ள தொடர்புகளை பற்றியெல்லாம் மிக அழகாக விளக்கி ஏவிஎம் சரவணன் அவர்களுடைய நல்ல குணத்தை பற்றியும் மரியாதையான அந்த ஒரு தன்மையை பற்றியும் விளக்கினார். இறுதியாக ஏவிஎம் நிறுவனத்தின் தொடர்ந்து பணியாற்றி வரும் திரு குகநாதன் அவர்கள் நன்றி உரை நிகழ்த்தி வந்தவர்களுக்கெல்லாம் நன்றி கூறினார். இத்துடன் விழா இனிதே நிறைவு பெற்றது. திரு ஏவிஎம் சரவணன் அவர்களுக்கு இந்த புகழஞ்சலி மிக அற்புதமான ஒரு நினைவேந்தல் நிகழ்ச்சியாக அமைந்தது என்றால் அது மிகையில்லை. ஏராளமான திரைத்துறையினரும், அரசியல்வாதிகளும், தொழில்துறையினரும், ரசிகப் பெருமக்களும் வந்து இந்த விழாவை சிறப்பித்தார்கள். வளர்க ஏவிஎம் சரவணன் அவர்களுடைய புகழ்.